கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. குழந்தைகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காயை நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. கடுகு உளுந்து பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதையும் உளுந்து பருப்பு நல்லா செவந்ததையும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு செவந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோவக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி தான் கோவக்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா காயை வந்து நீளமாக கட் பண்ணி அதை வந்து எண்ணெயில் நல்லா பொரிச்செடுத்து மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு எடுப்பாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே அப்படியே பொரிச்செடுத்து உப்பு மிளகாத்தூள் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நான் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேங்க. கூடவே தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் தேங்காய் வந்து சேர்த்துட்டேங்க. இறக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு கோவக்காயை இறக்கிக்கலாம். ஓகேங்க, இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு அருமையான கோவக்காய் பொரியல் ரெடி. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.